கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தின தீபம் தியானத்தில் தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். இதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இரட்சிப்பும் நம்முடைய வாழ்க்கை மாற்றமும் நாம் எடுக்கிற முயற்சிகளினால் அல்ல என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. மாறாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மாற்றம். நாம் சிந்திக்கிறதும் தீர்மானிக்கிறதும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு பரிசுத்தாவின் ஒத்தாசை அவசியம். ஆவியானவரே, நம்முடைய புதிதாக்குதல், நீர் தருகிற புதிதாக்குதல் என் வாழ்க்கையில் வரட்டும் சொல்லுவோம். பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலே நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் அலங்கரிப்பார். ஆமென்.